இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புட்டு, உதிரி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மாவு வந்துட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ தேங்காயை நம்ம வந்து உடைச்சி செரவலாம். தேங்காய் உடைச்சி செரவலாம். இப்போ உடைக்கலாம் தேங்காய். தேங்காய் தண்ணி வேணுன்றாங்க, அதனால் அந்த தேங்காய் தண்ணியை எடுத்துட்டு நிறைய மாட்டேன். தேங்காய் உடைச்சாச்சு. தண்ணி, இது தேங்காய் தண்ணி. இது தேங்காய் உடைக்கிற கத்தி பாருங்களேன், எங்கள் வீட்டில் இரும்பு கத்தி. நல்லா இருக்கா? ஓகே, இப்போ செரவலாம். தேங்காய் செரவலாம். தேங்காய் செரவியாச்சு. இப்போ இந்த மாவோட சேர்த்து நம்ம இந்த தேங்காயை போடுவோம். செரவி வச்ச தேங்காய். இது என்ன மாவு சொல்லணும்? இது வந்து பச்சரிசி மாவு, புட்டு மாவு. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டுப்போம். மாவையும் தேங்காயும் நல்லா கலந்துட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இட்லி பானையில் தட்டு வச்சு துணியை போட்டு இது மேலே இட்லி பானையில் நம்ம வைப்போம். இந்த மாவையும் தேங்காயும் இதில் இப்படி போட்டு வச்சிடணும். வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், வெந்துடும். புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்கள், அப்படியே நம்ம எடுத்து தட்டில் வச்சு இந்த பழத்தை பிச்சு இந்த பழத்தை அப்படியே ஒழிச்சு இப்படி புட்டோட சேர்த்து வச்சு இப்படி எடுத்து சாப்பிடணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி வீடியோ போடுங்க. நன்றி, வணக்கம். வாழைப்பழத்தை வச்சுக்கலாம், புட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து புட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுது பயங்கரமாக. நல்லா இருக்கா? இதில் வந்து ஜீனி இல்லை, இன்னும் ஜீனி போடல போல். ஜீனி வேணும்னா போட்டுக்கலாம், தேங்காய் பூ இருக்குல்ல, அதனால தான் அப்படி வச்சேன். வாழைப்பழத்தையும் அந்த புட்டு ஜீனியும்னா வைக்கிறேன். நல்லா இருக்குது, ஆனால் சாஃப்டாக வந்து இல்லை, ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டு பழத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.
பழத்தையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க. பழத்தோடு சேர்த்து வச்சு எடுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த புட்டு எப்படி செஞ்சேன்னா, பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் பச்சை தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கையில் அந்த கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயை 2 முடியாக எடுத்து அதை நல்லா துருவி இந்த மாவில் பிசைஞ்சு வச்ச மாவோடு கலந்து நம்ம இட்லி பானையில் வேக வச்சிடணும். அப்புறம் வெந்தோடனே எடுத்து நம்ம பழம் சீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம். புட்டு நல்லா இருக்கா விஷ்ணு? இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. அடுத்தடுத்து நல்லா செஞ்சுக்கலாம். ஓகே. எத்தனை வாங்கிட்டேன். புட்டு எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா? பழமும் சீனி போடாமல் பழமும் புட்டு கண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட முடியாது, தித்திப்பாக இருக்கும். சீனி போடாமல் பழம், தேங்காய், அரிசி மாவு எல்லாம் கலந்து சுட்டுதுன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே.